வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல பாசிப்பயிறு வடையும் பாசிப்பயிறு இனிப்பு உருண்டையும் செய்ய போறோம். முழு பாசிப்பயிரை ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டுக்கலாம். தண்ணியில ஊறின பாசிப்பயிரை வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்ச பாசிப்பயிரை நிழல்ல கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஊற வச்சு காஞ்ச பாசிப்பயிரை ஆரிக்கல்ல உடைச்சிக்கலாம். உடைக்கும் போது பருப்பு நுணுங்காம இருக்கிறதுக்காக பழைய பாசிப்பயிறு புட்டு இருந்தா கலக்கிக்கலாம். பாசிப்பயிரோட பொட்டு எடுக்கிறதுக்காக ஊற வச்சோ அல்லது வறுத்தோ தான் உடைக்கணும். அப்படி உடைச்சாதான் பொட்டு சுலபமா வரும். உடையாம இருக்கிற சிறுங்குருணை பயிரெல்லாம் ஒரு முறை சலிச்சு திரும்ப ஒரு முறை உடைச்சிக்கலாம். உடைச்ச பாசிப்பயிரோட பொட்டையும் சிறுங்குருணையும் புடைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சு உடைச்சு தோல் நீக்கிய பாசிப்பயிறு, பாசிப்பயிறு பொட்டுன்னு சொல்ற பாசிப்பயிறு தோல், உடைச்சு சுத்தம் செஞ்ச பாசிப்பயிரை வடை செய்யறதுக்காக 1 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர்லயோ இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லயோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிப்பு உருண்டை செய்யறதுக்காக பாசிப்பயிரை வறுத்துக்கலாம். அரை கிலோ பாசிப்பயிரை இனிப்பு உருண்டை செய்யறதுக்காக வேக போட்டுக்கலாம்.
இனிப்பு உருண்டைக்கான கருப்பட்டியை சீவி எடுத்துக்கலாம். கார வடை செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இலைகளை நறுக்கி எடுத்துக்கலாம். குழையாம பாசிப்பயிறு வெந்ததும் பாசிப்பயிரை வடித்து எடுத்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பயிறு, 5-6 ஏலக்காய், நானூறு கிராம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம ஆட்டி எடுத்துக்கலாம். வடை செய்யறதுக்கு ஊற வச்ச பாசிப்பயிரை கழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கை பாசிப்பயிறு, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வரமிளகாய், பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு, மீதமுள்ள பாசிப்பயிரை சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு இனிப்பு உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச பாசிப்பயிறு இனிப்பு உருண்டை தயாராயிடுச்சு. கடலை எண்ணெய், சோம்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி,
சுவையான பாசிப்பயிறு வடையும் தயாராயிடுச்சு. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.